இந்த ஒரு சம் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சம் தான். ரூபாய் 4000க்கு 5% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4000, P is equal to 4000 கொடுத்துருக்காங்க. R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n equal to 2 என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கூட்டு வட்டி எதையெல்லாம் சேர்ந்தது கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். மொத்த அமௌண்ட்டோட எது இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ மொத்தமாக ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அமௌண்ட்டும் இருக்கும், அது வட்டியும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் 2 சேர்த்தது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியணும் அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த இன்னொரு பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கழிச்சோன்னா நமக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுக்குண்டான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு P × 1 + R. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா இதுதான், 100 ஹோல் பவர் n. இப்போ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோங்க, நமக்கு 4000 × 1 + R வந்து 5 divided by 100 whole power 2. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், 4000 இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 100 ஆயிரும். 1 × 100 100 100 + 5 105 × 105 divided by 100. இது வந்து ஹோல் பவர் 2ன்னு போடுவோம். 2 டைம் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம், divided by 100 எப்படி போட்டுக்கலாமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை அடிக்க போகிறோம். 1 2 1 2 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 4 I 2 10 1 5 5 2 5 10 1 5 5. பேலன்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 105 × 21. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4410 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் ஏ வந்து இது. Pனா நம்ம பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோங்க, 4000. அதை வந்து இதோட லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணால் தான் நமக்கு அதோட ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதோட மொத்த வேல்யூ வந்து கிடைக்கும். இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 410 ரூபா. அந்த 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படிங்கிறது இந்த 410 ரூபா தான். ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/16 1/8 1/12 1/18. இதோட நெக்ஸ்ட் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கனாலே ஒன்று கூட்டுத்தொடரான்னு செக் பண்ணணும், இல்லைனா பெருக்கு தொடரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ கூட்டுத்தொடரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு 2. இப்போ பெருக்கு தொடர் அப்படின்னா 2ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ செகண்ட் டிஜிட் டிவைடட் பை ஃபஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 2, இதை நம்ம டிவைட் பண்ணாலும் 2. இப்போ கூட்டுத்தொடர் அப்படின்றப்ப இந்த கூட்டுத்தொடரில் அந்த தொடர் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்போது இந்த +2 வந்து ஆட் ஆகிட்டே போகும். 2 2 4 4ஓட 2 கூட்டினா 6 6ஓட 2 கூட்டினோம்னாக்கா 8. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் 2 இருக்கும், அந்த சேம் நம்பர் வந்து ஆட் ஆகிட்டே போகும். பட் பெருக்கு தொடர் அப்படிங்கிறது இப்போ 2 4 இருக்குன்னா இப்போ இது வந்து ஒரு நம்பரோட மல்டிப்ளை ஆகும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை ஆகி இங்கே போகுதுன்னா மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை ஆகி அடுத்த ஸ்டெப் வரும் 8. அடுத்து இதோட 2 மல்டிப்ளை ஆகி 16 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஒரு தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கனாலே அது கூட்டுத்தொடரா அல்லது பெருக்கு தொடரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சமம் வந்து நம்ம கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 8 12 18. ஸோ இது 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது, 8. இது 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு 4. இது 2 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு 6. ஸோ இது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் போகுது இல்லைங்களா. இது வந்து கண்டிப்பாக கூட்டுத்தொடராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து பெருக்கு தொடரா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது வந்து பெருக்கு தொடரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு செகண்ட் டிஜிட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி தானே போடுவோம். செகண்ட் டிஜிட் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டிஜிட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையாக இருந்தால் அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3/16 1/8 1/12 1/18. இது வந்து 1 2
3, இது வந்து 4. இப்போ செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் அப்படி தான் நம்ம போடணும். ஸோ அப்போ செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் அப்படின்னா எப்படி போடுவோம்? 1/8 டிவைடட் பை 3/16 போடலாம். அப்படி போட்டால் ஓவர் த டிவிஷன் வருமா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனில் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது தலைகளாக போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து டேரெக்டாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நம்பர் கேன்சல் ஆகி வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ 1 8 8, 2 8 16. ஸோ நம்ம அடித்தனால 2/3 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3 டிவைடட் பை 2. ஸோ 3 டிவைடட் பை 2னா 1/12 இன்ட்டு இந்த 1/8 அப்படியே போடக்கூடாது, 8/1 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ தான் இது ஆக்சுவலாக டிவிஷன். மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுப்போமா. இது வந்து 2 நாள் 8, 3 நாள் 12 வந்துடுமா. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னதான் வருது? 2/3 வருது. அடுத்தது 4/3 1/18 இன்ட்டு இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா. இப்போ 12/1 2 6 12, 3 6 18 அப்படி அடிக்கலாமா. ஸோ மேலே 2, கீழே வந்து 3. நெக்ஸ்ட்டு போடணும் அப்படின்னாக்க 5/4ன்னு வரணும். அந்த 5th தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியாது அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸுமே நமக்கு என்ன தான் வந்துச்சு அப்படின்னாக்கா 2/3 2/3 2/3. இப்போ நம்ம 5/4 கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன பண்ணலாம்னா இந்த 1/18 அப்படியே வச்சுட்டு இன்ட்டு இந்த 2/3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். 1 2 2 9 2 18. ஸோ இப்போ இது நம்ம இது பண்ணும்போது 1/27ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 1/27 தான் இந்த 5வது டேர்மாக இருந்தால் அதோட டிஃப்ரென்ஸுமே 2/3 தான் வரணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா. இப்போ 5/4 இது வந்து 5th நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வச்சு போட்டு பார்க்கலாம். அப்போது 5th டிவைட் பை 4னா 1/27 இன்ட்டு 18/1. இப்போ இதை நம்ம அடிச்சு பார்க்கலாமா. 1 9 9, 2 9 18, 3 9 27. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? 2/3 வந்துருச்சா. ஸோ அப்போ இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து 2/3ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 5வது இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 2/3 டிஃப்ரென்ஸ் வந்ததுனால அதுக்கு நம்ம என்ன நம்பரை யூஸ் பண்ணோம்? 1/27. அப்போ நெக்ஸ்ட் உறுப்பு என்ன அப்படின்னா 1/8க்கு அடுத்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/27. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1/2, 1/6, 1/12, 1/20 என்று தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்த எண், அதாவது நெக்ஸ்ட் உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் உறுப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அப்படி தானே. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2, 1/6, 1/12, 1/20. ஸோ இங்கே தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1/20. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து கூட்டு தொடர் வரிசையா இல்லை பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா கூட்டு தொடர் வரிசைனா ஒரே நம்பர் வந்து ப்ளஸ் ஆகிட்டே போகும். இப்போ 2 இருக்குன்னா 2 ப்ளஸ் ஆகிட்டே போகும், 3 இருக்குன்னா 3 ப்ளஸ் ஆகிட்டே போகும், 4 இருக்குன்னா 4 ப்ளஸ் ஆகிட்டே போகும். பெருக்கு தொடர் வரிசைனா 2 இருக்குன்னா 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகும், அடுத்து 3 இருக்குன்னா 3 மல்டிப்ளை ஆகிட்டே போகும், 4 இருக்குன்னா 4 மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இந்த சம்மில் கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் 2 6 12 20. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதுலேருந்து இதை வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 வருது. இப்போ இதுலேருந்து நம்ம இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன வருது? நெக்ஸ்ட்டு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 6, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 8. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரே நம்பர் வந்து ஆட் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதோட 2 ஆட் ஆகுதா? 2 ஆட் ஆனால் 6, இதோட 2 ஆட் ஆனால் 8. அப்போ இதோட 2 ஆட் ஆனால் என்ன வரும்? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 10 வரும். இப்போ பாருங்கள் 2 4 ஆட் பண்ணால் 6, அப்போ 6 6 ஆட் பண்ணால் 12, 12 8 ஆட் பண்ணால் 20, அப்போ 20 30 ஆட் பண்ண 20 10 ஆட் பண்ணால் 30. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தான் வரும்? 1/30. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 1/30. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்மு. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பாராமா, 24 டேஸு. பி வந்து எவ்வளோ நாளுன்னு கொடுக்கல, பட் அவரோட டேலண்ட் அவரோட திறமை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஐ விட 50% கூட அப்படின்னா அப்போ ஏ எவ்வளோ இருந்திருப்பாரு? ஏ வந்து 100 இருந்திருப்பாரு. அப்படி 100 இருந்தால் தானே இவரை விட 50% இவர் கூட வர முடியும்.
ஸோ இவர் வந்து 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா இவர் வந்து 150% வந்துட்டு பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்துட்டு இவரோட ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, திறமையும் கொடுத்துருக்காங்க, டேஸ் நாட்களும் கொடுத்துருக்காங்க. ஏயோட திறமை எவ்வளோ 100% எடுத்துக்கிறோம். இப்போ பியோட திறமை எவ்வளோன்னு எடுக்கிறோம் 150ன்னு எடுக்கிறோம். இவரை விட 50 அதிகம் அப்படின்னா 150. ஏன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாராமா 24 நாட்களில் ஒரு வேலை முடிப்பாரா. பீன்றவர் வந்து எவ்வளோ நாட்களில் முடிப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100%க்கே 24 நாள் எடுக்குது. அப்போ 150%னா அதை விட கம்மியாக தானே எடுக்கும். அப்போது இது வந்துட்டு ப்ளஸ் ஆனால் இது வந்து அதை விட குறைவாக தான் இருக்கும். குறைஞ்சிச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா. அப்போ ப்ளஸ் மைனஸ் அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து எதிர்மறை கான்செப்டில் போடணும். நேர்மறை எதிர்மறைன்னு 2 இருக்கு இல்லைங்களா, நேர்மாறல் எதிர்மாறல், அந்த இதில் வந்துட்டு இது வந்து போடணும். ஸோ எதிர்மாறலில் இருக்குது அப்படின்னாக்கா அதாவது ஒரு விஷயம் இருக்குது அதை விட அடுத்தது வந்து குறைவாகுது அப்படின்னாக்கா இது வந்து அப்படியே டிவிஷன் பண்ணணும். 100 டிவைட் பை 150 இன்ட்டு 24 இது அடித்தோம்னாலே நமக்கு பியோடது அதாவது தெரியாத வேல்யூ வந்துட்டு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 × 10 3 × 15 1 3 3 8 3 24 அப்போ 8 8 2 8 16 அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 16. அப்போ பி வந்து ஒரு வேலையை ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடித்தா பி வந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பாங்க. இவரை விட 50% அதிகமான திறமை உடையவர் பி, அதனால் அவர் வந்து சீக்கிரமே முடிச்சிருவார். ஸோ ஏயோடது 24னா பியோடது 16. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ஒரு சம் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி வந்துட்டு ஒரு வேலையை வந்து சேர்ந்து செய்கிறாங்களாமா 16 நாட்களில். ஏ தனியாக அந்த வேலையை வந்து 48 நாட்களில் முடிப்பாங்களாமா. பி வந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்களாமா, ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பாங்களாமா. இணைந்து செய்யக்கூடியது வந்து 1/16 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோமா. 16 நாட்கள் அப்படிங்கிறத 1/16 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ ஏக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 48 நாளில் செய்வாராமா. ஸோ 1/48 ப்ளஸ் பி வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த 1/16 அப்படி இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம பி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 1/16 இந்த சைடு இருக்க ப்ளஸ் டேர்ம் இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ 1/48. ஸோ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு 1/16 இருக்குது. இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா 1/48 மாறிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1/48 வந்துட்டு இப்போ இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 16 இன்ட்டு இந்த சைடு 48. இதை வந்து நம்ம எந்த டேபிளில் பண்ணலாம், 8th டேபிளில் பண்ணலாமா. 2 8 16 2 4 42 8 40 6 48. ஸோ அப்போ 6 8 48. அடுத்து நம்ம 2 டேபிளில் பண்ணலாமா, 3. அவ்வளோதான், இனிமேல் வந்து பண்ண முடியாது. ஸோ 8 × 2 × 3 16 16 3 48. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன தான் வருது, நமக்கு 48 தான் நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ 1 × டிவைடட் பை 16. 16ஓட எதை மல்டிப்ளை பண்ண 48 வரும், 3 மல்டிப்ளை பண்ண 48 வருமா. ஸோ இப்போ கீழே 3 போடும்போது மேலேயும் 3 போட்டுப்போம். அந்த 1 டிவைட் பை இங்கே ஆல்ரெடி 48 இருக்குது, எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே போடுறேன் 3/48 - 1/48. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இதை மைனஸ் பண்ணோம்னா 2/48 வருமா. இதை அடித்தோம்னா 1/24 வரும். ஸோ 1/24 தான் நம்மளுடைய பியோடைய ஆன்சர். அப்போ பி வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார், 24 நாட்களில் முடிப்பார், 24 டேஸ். ஏ வந்துட்டு ஏபி 2 பேரும் சேர்ந்து 1/16, பி மட்டும் 24 டேஸ், ஏ மட்டும் வந்துட்டு 48 டேஸ். இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.